ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 28/7/2025 ஆடி 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆடிப்பூரம் வருகிறது. அந்த நாளில் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷமானது. ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவமழை மட்டும் கொடுக்காது, நம் வீட்டில் செல்வமழையும் கொடுக்கும். அம்பாள் மனதை குளிர வைக்க இந்த 3 முக்கியமான பொருட்கள் இருக்குது. அதை திங்கட்கிழமை அன்று ஆடிப்பூரத்தன்று அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும், அம்மனுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அதனால் நம் வீட்டில் செல்வமழை பெய்யும். அந்த வகையில் திங்கட்கிழமை அன்று நம்முடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருகிற திங்கட்கிழமை அன்று அம்பாளுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, காதோலை கருகமணி, கண்ணாடி வளையல், மருதனை. அம்பாளுக்கு வளைகாப்புங்கிறதுனால நிச்சயமாக நம்ம வளையல் வாங்கணும். வளைகாப்பு, திருமணம், எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது மருதனை தான். அம்பாளுக்கு திங்கட்கிழமை அன்று இந்த மருதாணியை வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இந்த மருதாணியை வழிபட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இட்டுக்கலாம். மருதாணி இலையாக வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, மருதாணி அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரிங்க, அது உங்களுடைய சௌகரியம். காதோலை கருகமணி இது மங்கள பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். தங்கம், வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம். இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்கணும்? காதோலை கருகமணி அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம்தான் என்ன, அதையும் இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம்லாம் கிடையாது. தாலிக்கு பதிலாக இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க. காய்ஞ்சு போன பனை ஓலையில் இன்னாருடைய மகளை இன்னாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கதா எழுதி அதை சுருட்டி கைத்தில் கோத்து கழுத்தில் கட்டிப்பாங்களாம். பனை ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை. தாள ஓலையில் செய்ததுனால அதை தாலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்பவே முக்கியம் வாய்ந்த இந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் பனை ஓலை. இந்த பனை ஓலையோட சேர்த்து கருகமணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் கட்டிப்பாங்களாம். அடுத்தது இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட கம்மலை தான் காதில் போட்டுப்பாங்களாம். காது குத்துனதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் பனை ஓலையை சுருட்டி சொருகி வச்சுருவாங்களாம். காது ஓட்டை பெருசாக அந்த பனை ஓலையை விருத்தபடி சுருட்டி காதில் மாட்டிப்பாங்களாம். இதுதான் அந்த காலத்து கம்மல். தாள ஓலையில் செய்தது காது ஓலை, காதோலை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையிற்கு ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பொருட்களை எல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வைத்து இன்றளவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோலை கருகமணினா என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வச்சு வழிபடக்கூடிய வழக்கத்தை இன்னுமே பின்பற்றிட்டு இருக்காங்க. நாட்டு மருந்து கடையில், பூஜை பொருட்கள் விற்கும் கடைகள் எல்லாம் இந்த காதோலை கருகமணி செட்டு அப்படியே கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் காதோலை கருகமணிக்கு பதிலாக கருப்பு வளையல், மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு, சின்ன கண்ணாடி இதெல்லாமே விற்கிறாங்க. அதை வாங்கி கூட அம்பாளுக்கு வச்சு நம்ம பூஜை செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் செல்வ செழிப்பும் உயரும். இது முன்னோர்களின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்மளும் பின்பற்றணும். அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின இந்த பொருட்களை தான் இறைவனுக்கும் படைத்து வழிபாடு செஞ்சாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தான் இறைவனோட அம்சத்தையும் பார்த்தாங்க. அதனால தான் அவங்க வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். திங்கட்கிழமை அன்று ஆடிப்பூரத்தன்று மறக்காமல் அம்பாளுக்கு மருதானை, காதோலை கருகமணி, கண்ணாடி வளையல் இதெல்லாமே வாங்கி வச்சு படைங்க. நிச்சயமாக அம்மனோட மனம் குளிர்ந்து நம் வீட்லேயும் செல்வமழை பொழியும். ஆடிப்பூரத்தன்று நீங்கள் வளையல் வாங்கி வைத்து வழிபடுறீங்க, இப்போ வீட்டில் வழிபடுறீங்க, இல்லை கோயிலில் வழிபடுறீங்கனாலும் கோவிலுக்கு அம்பாளுக்கு மனதார நீங்கள் கண்ணாடி வளையல் மாலை கூட கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி வளையல் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம்ல, அந்த வளையலை நீங்களும் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் அதை நீங்கள் கொடுங்க. அந்த வளையலை அவங்களும் போட்டுக்கிட்டோம். அதோட பலன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல்
குழந்தை இல்லாமல் உங்கள் தெருவில் யாராவது இருக்காங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, இல்லை உங்கள் உறவினர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த வளையலை வந்து அவங்க கொடுங்க. நிச்சயமாக அடுத்த வருடத்தில் அவங்க கையிலும் குழந்தை இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வளையல் வந்து வைத்து படைத்து அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. பெண்கள் கன்னி பெண்கள் அந்த வளையலை போட்டுக்கிட்டால் நிச்சயம் திருமணம் கைகூடும். அதே போல் ஆண்கள் வந்து அந்த வளையலை வீட்டில் வச்சு அவங்களும் மனதார அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அம்பாளோட அருளால் அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். அப்போ அந்த வளையலை திருமணமான அவங்க மனைவிகளுக்கு கூட கொடுத்து போட்டுக்க சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறது, அதாவது மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களில் நிச்சயமாக அம்பாளோட மனம் குளிர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்காமலே அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிவாங்க. இது வந்து உண்மையான 100க்கு 100 உண்மையான நல்ல ஒரு விஷயம். இதை பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கும் கிடைக்கும். ஆடி பூரத்தில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.